புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் தர்மபால சோழ மன்னரால் கட்டப்பட்ட திருக்காமேஸ்வரர் கோவில் உள்ளது. மிகவும் பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மோற்சவ தேர் திருவிழா 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டு தேர் திருவிழா கடந்த மாதம் 31ஆம் தேதி வைகாசி 17ஆம் தேதியன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இதனையொட்டி தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணகுமார், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். தேர் திருவிழாவில் புதுச்சேரி மட்டுமன்றி தமிழக பகுதியான கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் தேரோட்டத்தை முன்னிட்டு கோவில் மாட வீதிகளில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் கோவில் நிர்வாக அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.